காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடி தொடங்கிய நிலையில் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள சி, டி, இ பிரிவு வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். இதுகுறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் இன்றைய தினம் நாம் ஒரு சிறப்பு கள ஆய்வில் ஈடுபட்டு வருகிறோம். அதாவது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்ட பிறகு தற்போது குறுவை சாகுபடிக்கு விவசாயிகள் ஆயத்த பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் இந்த குறுவை சாகுபடியை முழுமையாக அடைவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டும் என்ற அந்த கள ஆய்வில் ஈடுபட்டு வருகிறோம். இன்றைய தினம் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயிகள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். அதாவது ஆறுகளில் தண்ணீர் வந்தாலும் பரவாயில்லை, ஆறுகளில் தண்ணீர் வந்தாலும் கூட வயல்வெளிகளுக்கு வரக்கூடிய பாசன வாய்க்கால்கள், அதாவது CDE பிரிவு வாய்க்கால்கள் மூலமாக தான் விளைநிலங்களுக்கு இந்த ஆறுகளிலிருந்து வரக்கூடிய காவிரி நீரானது விளைநிலங்களுக்கு செல்லக்கூடும். ஆனால் இந்த சூழ்நிலையில் விளைநிலங்களுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த CDE பிரிவு வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டோடு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் கேட்கலாம். சார், இப்போ மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுருச்சு. தண்ணீர் ஆறுகளில் முழுமையாக வந்தாலும் கூட இந்த CDE பிரிவு வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை குற்றச்சாட்டை மாவட்ட ஆட்சியர் வைக்க வந்திருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த CDE பிரிவு வாய்க்கால்களை 100 நாள் வேலை திட்டத்துல தூர்வார் மணி இது பண்ணாங்க. ஆனா நீங்க இப்ப பேரூராட்சி பகுதியில் இருந்திருக்கீங்க. அப்ப இந்த பகுதியில யார் அதை தூர்வாரணும் அப்படின்னு நீங்க பேரூராட்சி பகுதிகளில் குறிப்பாக பேரூராட்சி நிர்வாகம் தூர்வாரும் பணியில் ஈடுபட மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் அந்த தூர்வாரும் பணியில் ஈடுபடணும். குறிப்பாக சொல்ல போனால் கடந்த ஆண்டு மழை பெய்து மிகப்பெரிய கனமழையால் பெரிய அளவு பாதிக்கப்பட்டது. அமைச்சர் வரலையும் அந்த இடத்த ஆய்வு செஞ்சாங்க. அந்த வாய்க்கால் கூட இன்றைக்கு தூர்வாரப்படாமல் இருக்கின்றது. குறிப்பாக 3ஆம் வாய்க்கால் தலைப்பிலிருந்து பிரியக்கூடிய அந்த கோவில்வனி வரலையும் செல்லக்கூடிய அந்த வாய்க்கால் என்பது வெண்ணாற்று பாசன வாய்க்கால், வெண்ணாற்று பிரிவிலிருந்து வரக்கூடிய அந்த வாய்க்கால் அது முழுமையாக தூர்வாரப்படாமல் உள்ளது. அதே போல வடவாறு பிரிவிலிருந்து வரக்கூடிய தஞ்சை நாகசாலையின் தென்புறம் உள்ள வாய்க்காலில் முழுமையாக தூர்வாரப்படவில்லை. இதனால் குறைந்தபட்சம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் இந்த ஆண்டு அழியக்கூடிய அபாயகரமான சூழ்நிலையில் உள்ளது. இந்த கோரிக்கையை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கின்றோம். அதே போல பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தனியாக சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆற்றில் தண்ணீர் வந்தாலும் எங்களுக்கு வாய்க்காலில் தண்ணீர் பாசனம் செய்ய முடியாமலும், கூடுதலாக தண்ணீர் வடிகாலில் வடிகால் தண்ணீர் வடியாமலும் பெரிய பாதிப்பை, ஆயிரக்கணக்கான ஏக்கர் அளவிற்கு பாதிப்பை நாங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு தேவையான உரம், அதாவது யூரியா, DAP போன்ற உரங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் இருப்பு இல்லை என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. உடனடியாக எங்களுக்கு தேவையான விதை, அதே போல யூரியா போன்ற இடுபொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூர்வாரும் பணியை முழுமையாக அம்மாப்பேட்டையில் மேற்கொள்ளவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் இந்த ஆண்டு அழியக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை உள்ளது என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளோம். இப்போ நீங்கள் இதை நீங்க எந்த மாதிரியான கோரிக்கை அரசுக்கு வைக்கிறீங்க? ஏன்னா இப்போ காவிரியில தண்ணீர் மேட்டூர் அணையில் 15ஆம் தேதி திறக்கப்படும், 12ஆம் தேதி திறக்கப்படும் என்று முன்கூட்டியே அரசு அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில இவங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில நீங்க இந்த நேரத்திலேயே அவங்க தேவையான உரங்கள் எல்லாமே கையிருப்பு வச்சிருக்கணும் இல்லையா? இவ்வளவு நாள் அதை நடவடிக்கை எடுக்கல. இப்போ நீங்க ஆயத்த பணியில் ஈடுபட்டிருப்பீங்க. எவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு அது கிடைக்கும்? குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள யூரியா, DAP போன்ற அடிப்படையான உரங்கள் தேவை. யூரியாங்கிறது எல்லா பயிருக்கும் போடக்கூடிய ஒரு பொதுவான உரம், அடிப்படையான தேவை. அதுக்கு ஒரே வேலை தான் இந்தியா முழுவதும் தீர்மானிச்சிருக்காங்க. எந்த பயிருக்கும் யூரியா போடாமல் நம்ம வளர்ச்சி கிடையாது. அதனால யூரியா, DAP போன்ற அந்த அடிப்படையான உரங்கள் அவசிய தேவையாக இருக்கிறதால ஒரு வார காலத்திற்குள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இருப்பு வைக்கப்பட்டால் நாற்று விடக்கூடிய, நாற்றங்காலில் வீசக்கூடிய அந்த பணியில் நாங்கள் ஈடுபடுவோம். இது போன்ற அடிப்படையான பணிகளுக்கு, விவசாய பணிகளுக்கு ஆதாரமாக இருப்பது யூரியா, DAP. இப்போ இந்த பாசன வாய்க்கால் தூர்வாரலன்றீங்க. இதுக்கு இன்னும் ஆறுல தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நாளுக்குள்ள இந்த தூர்வாரினா உங்க விளைநிலங்களுக்கு தண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்? குறிப்பாக அம்மாப்பேட்டையில் PCD வாய்க்கால்களை
ஒரு வார காலத்திற்குள் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி தூர்வாரவில்லை என்றால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கின்றது. வாய்க்கால் முழுவதுமே நாணல் புல் மண்டி அடைப்பு ஏற்பட்டு புதர்கள் மண்டி உள்ளது. தண்ணீர் முழுமையாக செல்ல முடியாமல் கடந்த ஆண்டை விட கூடுதலான பாதிப்பை அம்மாப்பேட்டை பகுதி விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சியர் சிறப்பு நிதியை ஒதுக்கி தூர்வாரும் பணியை முழுமையாக செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். அதாவது தற்போது இந்த குறுவை சாகுபடி தொடங்கப்பட்ட போதும் கூட கூட்டுறவு மையங்களில் தற்போது தேவையான யூரியா, டிஏபி போன்ற உரங்கள் தட்டுப்பாடு இருப்பதாகவும் அதேபோல் விதைநெல் தட்டுப்பாடு இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த சிடிஇ பிரிவு வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும், சிறப்பு நிதி ஒதுக்கியாவது 7 நாட்களுக்குள் தூர்வார வேண்டும் என தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் 7 நாட்களுக்குள் தூர்வாரினால் மட்டுமே அவர்கள் வயல்வெளிகளுக்கு ஆறுகளிலிருந்து வரக்கூடிய நீரானது செல்லும். எனவே உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் 7 நாட்களுக்குள்ளாக கிடைக்கக்கூடிய இந்த 7 நாட்களுக்குள்ளாக இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.